people elected representations, MLA, MPs, or ministers, and bureaucracy, and media, and the judicial system. ஸோ இந்த 4 பேருக்கும் எப்பயுமே ஒரு ப்ரெஷர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சொசைட்டியில். பிகாஸ் இந்த 4 பேர் தான் எப்பயுமே ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணக்கூடிய இடத்துலையும் ஒரு டெமோக்ரஸியை வந்து என்ஷூர் பண்ணுற இடத்துலையும் particularly political come and bureaucracy have to together. This is a correct method. நான் அப்பயே மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன், அதனால் IAS, IPS, IFS மட்டும் மேட்ச் வச்சுக்கிறீங்க. We should call our ministers, we should participate, MLA should participate, and also CMO வந்து கண்டிப்பாக வருவார். ஸ்போர்ட்ஸ்னு கூப்பிட்டா ஆன்டி டெக்ஸ் ப்ரோக்ராம் வரும்போது ஃபஸ்ட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ such a young team in the cabinet and honorable CM and even bureaucrats. Then we should call in future வந்து ஜுடிஷியலில் இருக்கவங்களையும் கூப்பிடணும், நம்ம ஜட்ஜஸ் அண்ட் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு அந்த ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் இஸ் மை ரிலிஜியன். என் ரிலிஜன் என்னன்னு கேட்டால் ஸ்போர்ட்ஸ் தான் என் ரிலிஜன் நான் சொல்லுவேன். நான் என் கேஸ்ட்டு என்னன்னு கேட்டால் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்ன மாதிரி. ஸோ ஐ ஸ்டடிட் SDAT, ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ், சென்னை நேரு ஸ்டேடியம். மேடம் ஜெயலலிதா ஸ்கீம், அன்றைக்கி மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து ஸ்கீம் கொண்டு வந்தாங்க நேரு ஸ்டேடியத்தில். அதில் மிஸ்டர் டேவிதார் IAS அவர் தான் அப்போ மெம்பர் செக்ரட்டரி. அவர் தான் SDATயே வந்து அப்போ வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணார். எங்களுக்கான ஹாஸ்டல், ஃபுட்டு, சிஸ்டம், எங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே பார்த்து பண்ணார் அவர். ஸோ இன்றைக்கும் அவர் மறக்க முடியாது. ஸோ ஒரு அஃபிஷியல் நினச்சா ஒரு ஸ்கீமை வந்து எப்படி பப்ளிக்கில் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது நான் ஃபஸ்ட்டு டேவிதார் IAS செட்டை பார்த்தேன் நான். ஸோ இன் திஸ் கவர்மெண்ட், honorable CM very friendly with all IAS, IPS and IFS officers. ஒரு ப்ரெஷர்ஸ் கிடையாது, ஒரு ஃபைட் கிடையாது, ஒரு டாமினேஷன் கிடையாது. பொலிட்டிக்கலுக்கும் IAS, IPSக்கும் ஒரு மினிஸ்டர்னா இதுதான் செய்யணும் அப்படின்னு ஒரு IAS, IPS பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கிடையாது. முக்கியமாக நெகட்டிவாக செய்யணும்னு சொல்கிறது கூட ஒரு கவர்மெண்ட் கிடையாது. ஸோ ஈவன் இன் அவர் டிபார்ட்மெண்ட், சந்தீப் அண்ட் மெக்னா சார், we are look like a friends. மார்னிங் ஒரு 7 மணிக்கு காலைல நேரு ஸ்டேடியத்தில் நாங்கள் ஒரு ரன்னிங் ஆரம்பிப்போம். அப்படியே சந்தீப் சார் எப்பயுமே ஜிம்மில் இருப்பார். நான் சொன்னேன் ரன்னிங் வாங்கன்னு சொல்லிட்டு ரன்னிங் இழுத்துட்டேன். மார்னிங் அப்படி ஒரு 1/2 hour ரன்னிங் பண்ணும்போது கவர்மெண்ட்டோட என்னென்ன செய்யணுங்கிறது ஒர்க்கு முடிச்சிருவோம் நாங்கள். அது மேக்நாத் ரன்னிங் வரவே மாட்டார். அவர் ஐ திங்க் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் வராமல் வாக்கிங்கில் இருப்பார் அவர். அவரையும் பிடிச்சி எடுத்துட்டு மார்னிங் ரன்னிங் கூட்டிகிட்டு போயிடுவோம். எஸ்டர்டே வி பிளேட் வாலிபால் மேட்ச். நானும் சந்தீப் சாரும் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் போய் கேர்ள்ஸ் டீமோட ஒரு வாலிபால் மேட்ச் விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ வி ஆர் லைக் தட் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் நாட் அ மினிஸ்டர், IAS, IPS அந்த மாதிரி ஒரு we don't want to do a category. We just want to work happily for people, for honest way. We have to deliver what நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன மேடையில் பேசுகிறோமோ அதை வந்து நம்ம டெலிவர் பண்ணுற இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ், சந்தீப் சார் சொன்ன மாதிரி Tuesday is the biggest announcement. CM and Finance Secretary, Chief Secretary, CM ஆஃபீஸ் நாங்கள் என்னென்னலாம் கேட்டோமோ எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் சி த சென்னை, அதாவது 94க்கு அப்புறம் மேடம் ஜெயலலிதா மேடமுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணவே இல்லை சென்னையில். ஸோ இந்த இதோட பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரணுங்கிறது CMோட விஷன். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஒன் ஆஃப் தி கேபிட்டல் இன் ஸ்போர்ட்ஸ். இந்தியாவுடைய கேபிட்டல்னா தமிழ்நாடு தான் ஸ்போர்ட்ஸ்னு இன்னொரு 5 yearsல நம்ம கொண்டு வரோம். ஸோ ஐ நீட் யுவர் ஆல் சப்போர்ட்ஸ், IAS, IPS அண்ட் IFS, ஆல் ஆஃபீஸர்ஸ். நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட், எல்லா வில்லேஜ், ரூரல் சைடு எல்லாம் கொண்டு வரும்போது ஸ்போர்ட்ஸை கொண்டு போய் நம்ம வில்லேஜில் சேர்த்தா கேஸ்டே இருக்காது ஃபியூச்சரில். ஏன் ரிலிஜன் கூட இல்லாமல் போயிடும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் இஸ் பெஸ்ட் மெடிசன் சொல்கிறதோட ஒரு பெரிய அது என் லைஃப்லேயே நான் பார்த்துருக்கேன். ஸோ மை ஜேர்னி ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் டு அஸ் அ மினிஸ்ட்ரி, தட் இஸ் அ ஜேர்னி. ஸோ மை ஸ்ட்ரென்த், மை வில் பவர், மை விஷன்ஸ் எல்லாமே மார்னிங் 5 o'clock இருந்து கிரவுண்ட் செட் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் அங்கே சுஜாதா மேடம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் SDAT. அவங்க எனக்கு சின்ன வயசுல கோச்சா இருந்திருக்காங்க. ஸோ SDATல இருக்கவங்க எல்லாருமே என்ன தெரியும் ஆக்சுவலா. சின்ன வயசுல இருந்தே என்ன பார்த்தவங்க தான் ஆக்சுவலா. அதே நேரு ஸ்டேடியத்தில் இன்னைக்கு டைம் அண்ட் பீப்புள் எலெக்டட் மீ. ஐ எம் சிட்டிங் த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்த பீரியட்ல 0 corruptions அண்ட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் விஷன் அண்ட் ஒரு அமெரிக்கா, சைனாக்கு ஈக்குவலாக தமிழ்நாடு எப்படி கொண்டு வரணும் அந்த விஷனோட we are going to work. So wish you all the best. We are ready to for support whatever. இதை every year game வைக்காம every 6 months கூட நம்ம வைக்கலாம். ஸோ no, don't look the budget to Mr. நம்ம சொல்லிட்டோம், CM ஆஃபீஸ்லேயே வந்து பட்ஜெட் டக்குன்னு கொடுக்க சொல்லிட்டோம். ஸோ அவர் விஷன் முன்னாடி 200 crores இருந்துச்சு, அப்புறம் ஒரு 400 crores 500 crores இருந்துச்சு பட்ஜெட்டு ஆக்சுவலாக.
ஸோ நம்மலாம் சேர்ந்து எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் கிட்ட தான் ஃபைல்லாம் இருக்கு, சேர்ந்து ஒரு 5,000 crores பட்ஜெட்டாக மாற்றணும். இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து ஏதோ வந்து பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி, ஓகே ஸ்போர்ட்ஸ்னா ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு 10 years முன்னாடி இருந்துச்சு. இன்னும் 5 yearsல இல்லை எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பக்கம் வரணும்னு have to reach 5,000 10,000 crores இண்டஸ்ட்ரியாகவும் அதை பேஸ் பண்ணி நைக் அடிடாஸ்ங்கிற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாடு நோக்கி வரணும். ஸோ அதனால தான் அடிடாஸ் இப்போ கரூரில் வந்திருக்காங்க. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நான் சொன்னேன், ஜனவரி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரியில் வி ஹேவ் அ டோர்னமெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சிஎம், அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், அதுக்கப்புறம் மீடியா பக்கத்தில் இருந்து இந்த 4 பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஃபைட்டை ரெடி பண்ணி யார் வின் பண்ண போகிறாங்க ஸ்போர்ட்ஸில், அதுக்காக இப்போயே ஃபிட்னஸ் ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப் டு 70 வரைக்கும் ஏன் ரிட்டையர்ட் பீப்புள் கூட நம்ம வெல்கம் பண்ணலாம். ஸோ அத்லெட், அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்கிறேன், ஏன் பாஸ்கெட் சைக்கிள் சந்தீப் சார் என் கேமை நீங்கள் விட்டுட்டீங்க ஆக்சுவலாக. ஸோ வி ஹவ் டு கண்டக்ட் மினிமம் 20 to 22 கேம்ஸ். எல்லா கேம்ஸுமே நம்ம வந்து நேரு ஸ்டேடியம் அண்ட் இங்கே எங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். இப்போ எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் அந்த கோப்பை நம்ம நடத்த போகிறோம், அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்க்ளூடிங் நம்ம ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் கூட கொண்டு வந்து ஒரு பெரிய மாஸ் ஒரு ஈவெண்ட்டாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி 6 months ஒரு டோர்னமெண்ட் நடத்தி நம்ம we have to ensure officers mental health and physical health. We have to motive. It's very we know நான் வந்து எலெக்ட் ஆன பிறகு எலெக்ஷன் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க் இருந்துச்சு. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கும் பொழுது மினிமம் we are working 18 hours. ஸோ சேம் அதே தான் ஆஃபீஸர்ஸுக்கும். காலையில் ஆஃபீஸ் போனோம்னா நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் இன்னும் இந்த பழைய மெத்தட்லேயே இருக்குது. ஒரு ரூம்குள்ளே போனால் அப்படியே ஒரு ஜன்னல் கூட இல்லாமல் நம்ம வந்து கிட்டத்தட்ட 14 hours 15 hours ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் லைஃப் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மார்னிங் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 45 minutes 1 hour. ஐ வேக் அப் 5 o'clock 5 to 6:30 வரைக்கும் கொஞ்சம் ஃபிட்னஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி அந்த ஆஃபீஸர் ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஆஃபீஸர்ஸ் மென்டல் ஹெல்த் சரியாக இருந்தால் ஃபைல் கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி நெசசரி. ஈவன் ஜட்ஜஸ் லைஃப் மார்னிங் எந்திரிச்சாங்கன்னா அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்க எழுதணும், திருப்பியும் வந்து 5 மணி வரைக்கும் கோர்ட்டில் இருப்பாங்க, திருப்பியும் அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸில் 5 hours தவிர நம்ம வந்து வி சிட்டிங் மோர் இந்த சேர்லேயே உட்காந்துட்டு இருப்போம், படிச்சுட்டே இருப்போம். ரீடிங் இருக்குது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் மென்டல் ஹெல்த் ஆக்சுவலாக. எப்படி குழந்தைங்க மென்டல் ஹெல்த்தால் பாதிப்பட்டு ட்ரக்ஸ் போகிறாங்களோ அது மாதிரி ஆஃபீஸர்ஸ் ரியலி நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த முன்னாடிலாம் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியில் இருக்கும்போது ஆஃபீஸர்ஸை வந்து ஆஃபீஸர் சரியில்லைன்னு திட்டுவோம். இப்போ வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் லைஃப். டு ஸ்டக் மோர் தென் 18 to 19 hours sitting in the room to reading, அதில் எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்போது we have to happily look like ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியுங்கிறதுக்கு we need a time for us. நமக்குன்னு ஒரு டைம் வேணும், ஒரு 1 hour every day. அதுக்கு கவர்மெண்ட் ஹாவ் டு மோட்டிவ். இதை வந்து நம்ம பண்ணிட்டு இன்னொரு 1 வருஷத்துல ஆல் இந்தியா லெவல் டோர்னமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் 28 ஸ்டேட்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு ட்ரீம்ல தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ் டீம் வின் பண்ற மாதிரி நம்ம அதுக்கான ப்ராக்டிஸ். ஸோ வி ஆர் பெஸ்ட் டீம் என்ன இந்தியாவில் பெஸ்ட் டீம் நாங்கள் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ல நாங்கள் ஃபிட்டாக இருக்கிறோம். எந்த கேமாக இருந்தாலும் நாங்கள் வின் பண்ணுவோம்னு ஒரு இந்தியா லெவலில் ஒரு பெரிய டோர்னமெண்ட் மாசா. எப்பவுமே நான் கொஞ்சம் ஸ்மாலாக திங்க் பண்ணி பழக்கம் இல்லை. ஸோ வி ஹேவ் டு திங்க் வெரி ட்ரீம்.